ரிஷபராசி ரிஷபராசிக்கு இந்த சனி வகரம் என்ன மாதிரி பலன்கள் தராங்க? ரிஷபராசிக்காரங்களுக்கு அருமையோ அருமை. ஏன்னா அவங்களுக்கு 11ஆம் இடத்துல சனி, அந்த சனியுமே அருமை. ஆனா அந்த சனி வக்கர கதியிலிருந்து இப்ப சனி பார்க்கும் பார்வையை எடுத்துக்கலாம். அந்த சனி 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியவே பார்க்கறாங்க. ரிஷப ராசிக்கு சனி பகவான் நட்பு கிரகம், அதிநட்பு கிரகம். அப்ப அந்த சனியும் சுக்கிர பகவானும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அப்ப அந்த நட்பு ஸ்தானத்தை தான் அந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்கறாங்க. அப்படி 3ஆம் பார்வையாக பார்க்கும்போது அந்த ராசியே குளிரும். அந்த ராசியில் இருக்கிறவங்க மிகப்பெரிய தெம்பு, எதையுமே சாதிக்க முடியும், சம்பாதிக்க முடியும், நம்ம நல்ல நிலைமைக்கு வர முடியும், நம்ம கடனை கட்டிடுவோம், நம்ம கஷ்டத்திலிருந்து வெளியில வந்துடுவோம், நம்ம இடம் வாங்குவோம், வீடு கட்டுவோம் அப்படிங்கிற மரண தைரியம் அவங்களுக்கு வரும். எதையுமே சாதிச்சே தீர்வேன் அப்படிங்கிற நல்ல தைரியம் அவங்களுக்கு வரும். இது போக 5ஆம் இடத்தையும் அந்த சனி பகவான் பார்க்கிறார். 5ஆம் இடம்ங்கிறது என்ன? ஒருத்தருடைய அறிவு, ஒருத்தருடைய திறமை, ஒருத்தருடைய புகழ், ஒருத்தருடைய வளர்ச்சி. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நான் பொறாமப்படுறது இது 5ஆம் இடம் தான். அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளுக்கு அருமையான வாய்ப்பு கிடைக்கும். இதுவரைக்கும் திறமை இருந்திருக்கும், அந்த வாய்ப்பு கிடைக்காதனால நாம இருக்கிற இடம் தெரியாம புலம்பிட்டு இருந்திருப்போம். இப்ப அந்த திறமைக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம அப்படியே ஜொலிப்போம், நல்ல நிலைமைக்கு நம்ம வருவோம். நம்மளுடைய அறிவு, நம்முடைய அந்தஸ்து, இதுக்கு எல்லாமே அருமையான சம்பளம், நம்ம உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கக்கூடிய டைம் இப்போ. இந்த பீரியட் ரொம்ப அருமையான பீரியட். அது போக பார்த்தீங்கன்னா சனி பகவான் ரிஷபராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. 8ஆம் இடம் என்பது என்ன? ஆயுள். அப்போ கண்டம், அவமானம், கடன் பிரச்சனை, ஊருட்டு போறது, வனவாசம், இது எல்லாமே நடக்கும். ஆனால் சனி பகவான் அவர் பார்க்கக்கூடிய பார்வையுடைய பலத்தினால இவருக்கு வனவாசம் போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அதற்கு மாற்று வழிதான் காமிப்பார் ஒழியோ வனவாசம் போக மாட்டாரு. அதுபோக உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடன் மூலியமாக ஊருட்டு ஊரு போயோ தலைமறைவான வாழ்க்கையோ வாழ்வதற்கு விட மாட்டாரு. அந்த கடனை எப்படி சால்வ் பண்ணுவதற்குண்டான வழியையுமே அந்த ரிஷபராசிக்கு அந்த சனி பகவான் காட்டிடுவார்.